நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம தர்ம சங்கடப்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஹாய். 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 குட் ஈவினிங் சார். குட் Good ஈவினிங் evening. மேம். குட் ஈவினிங். மீட் மை ஹஸ்பண்ட் அழகர். ஹாய் அழகர். வணக்கண்ணா. வணக்கம்க்கா. வணக்கம். ஆண்டாள், எதுக்கு அவர்கிட்ட கோவிச்சுக்கிறீங்க? அவர் அண்ணன் அக்கா என்று அழைத்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் மேடம்னு கூப்பிட 1000 பேர் இருக்காங்க. அன்பா அண்ணன் அக்கான்னு உறவு சொல்லி கூப்பிட்டது அழகர் மட்டும்தான். ப்ளீஸ் உட்காருங்க. எனி ட்ரிங்க்ஸ் ஃபார் யூ? சார் தமிழ்லே பேசலாமா? தமிழ் போட்டுலாம் சொல்ல வரல, இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோவா வராது. இந்த சிம்பிள் இங்கிலீஷ் கூட உனக்கு புரியலையா? இது புரியுது. நான் இதுக்கு பதில் சொல்லி சார் தொடர்ந்து இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டா அதான் ஆரம்பத்தில் சரண்டர் ஆயிட்டேன். சார் நான் ஒன்றும் தப்பாக பேசலையே. ரொம்ப சரியா சொன்னீர்கள். 2 பிரெஞ்சுக்காரங்க மீட் பண்ணா பிரெஞ்சிலே தான் பேசுவாங்க. 2 இந்திக்காரங்க மீட் பண்ணா ஹிந்திலே தான் பேசுவாங்க. ஆனா 2 தமிழர்கள் மீட் பண்ணா தமிழ்ல பேசுறதே இல்லை. ம். கரெக்டாக சொன்னீங்க சார். நம்ம தமிழ்லயே பேசுவோம். நல்லது. ஏதாவது ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? குடிக்கிறது இல்லை சார். ஆண்டாளுக்கு பிடிக்காது, அதனால நிறுத்திட்டேன். நல்ல விஷயம்தான். அவரும் குடிக்கிறது இல்ல. ஏன் சார்? என் மனைவிக்கு பிடிக்காது. அழகர், ஆண்டாள் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் அவங்க உங்களை ரொம்ப புகழ்ற மாதிரி எனக்கு தோணும். உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னதெல்லாம் குறைவுன்னு எனக்கு தோணுது. அதான் ஆண்டாள் எனக்கு கொடுத்த இமேஜ் சார். அவங்க சொன்னதை வச்சு நீங்கள் என்ன பார்த்தீங்க, அதனால தான் உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சிருக்கு. அவர் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருல. ம். அழகர், என்ன சாப்பிட்றீங்க? சார் நான் ஒருத்திங்க இருக்கேன், என்ன மறந்துட்டீங்களே? ஓ, சாரி சாரி சாரி. அழகரோட பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாமே மறந்து போச்சு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சார். என்ன சாப்பிடுறீங்க? சார் நீங்கள் தான் எப்பயாச்சும் ஊருக்கு வரீங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்கள். அப்படின்றீங்களா? ஆமாம் சார். சரி, எனக்காக நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. ம். பெரர். அழகர், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்கக்கா. ஆண்டாரை எப்படி திரும்பவும் அமெரிக்காக்கு அனுப்ப சம்மதிச்சிங்க? அவளோட விருப்பம் எதையும் நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எனக்காக ஆண்டாள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட பாலிசி. ஓ, ஹவு ஸ்வீட் யூ ஆர் அழகர். அவளுக்கு அங்கே கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு மேலே படிக்கணும்னு ஆசை. படிக்கட்டுமே. நீங்க இங்க, அவங்க அங்கேயா? இல்லை டாக்டர், நாங்க வந்ததும் இவருக்கு விசா அப்ளை பண்ணி கூப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். நல்ல விஷயம்தான். ஆனா அழகருக்கு அங்க பிடிச்ச வேலை எதுவும் கிடைக்காது, கஷ்டமா இருக்கும். ஒரு கஷ்டமும் இல்லை. ஆண்டாளுக்காக இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன அழகர், வீட்ல இருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா? இதில் என்னக்கா தப்பு இருக்கு? டாக்டருக்காக நீங்கள் உங்கள் கனவுல விட்டு கொடுக்கலையா? சரியா சொன்னீங்க அழகர். எனக்கே கூட அந்த குற்ற உணர்ச்சி உண்டு. அவளோட கனவுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கலையோன்னு தான் எனக்கு தோணும். அதில்லை சார், அவங்களோட கனவுகளை நீங்கள் மதிக்கணுன்றது இல்லை. அவங்க கனவுகளை அவங்க உங்களுக்காக விட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் மதிச்சா போதும் சார். எந்த சமயத்துலேயும்
அவங்கள நீங்கள் கம்மியாக நினைக்காதீங்க, அப்படியே நடத்திடாதீங்க. அது மட்டும் போதும் சார். அழகர், எவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க. ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தையே சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, விடுங்கண்ணே. ம். போதுமா? இதை டேஸ்ட் பண்ணி பாரு. ஓ, நைஸ் மீட்டிங் யூ அழகர். ப்ளஷர் இஸ் மைண்ட்ண்ணா. ஃபார்மாலிட்டிக்காக இதை நாங்க சொல்லல. நிஜமாவே எங்க கூட பிறந்த ஒருத்தர் கூட இருந்த மாதிரியே இருந்துச்சு. இப்படி ஒரு அருமையான டின்னரை நாங்க எதிர்பார்க்கல. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கு. அதுவும் அழகர், நீங்க சான்ஸே இல்லை. நீங்க தான் ஆண்டாளோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இல்லை சார், அவங்க தான் என்னோட சக்ஸஸ்க்கான சீக்ரெட். நீங்க சீக்கிரமாவே அங்க வாங்க. உங்க விசாவுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். அங்க நம்ம அடிக்கடி சந்திப்போம், நிறைய பேசுவோம். நன்றி சார். ஆண்டான், you are so lucky to have a wonderful husband like அழகர். தேங்க்யூ மேம். வரேண்ணா. ஓகே, வரேங்க்கா. ம். போலாமா? போலாம். பாய் சார். Bye. பாய் மேம். பாய். வரேன் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னன்னு தெரில, கொஞ்சம் டைம் கொடுங்க, பார்த்துட்றேன். ம். தேங்க்ஸ். தேங்க்ஸ். எனக்கா சொல்கிறீங்க? ஏன் இங்க வேற யார் இருக்காங்க? ஓ, அப்போ எனக்கு தான் சொல்கிறீங்க. இல்லை, வேற எங்கேயோ பார்த்து நன்றி சொன்னீங்க. அதான் இருட்டுக்குள்ளே வேற யாராவது இருக்காங்களான்னு யோசித்தேன். என்ன கிண்டலா? இப்போ இருக்கிற மனநிலைமையில் நீங்கள் எனக்கு நன்றி சொன்னது ஆச்சரியமாக தான் இருக்குது. எதுக்கு இந்த தேங்க்ஸ்? இல்ல,
எனக்காக டின்னருக்கு வர சம்மதிச்சே அதுக்காக தான். அப்பப்ப தேங்க்ஸ் சொல்லிடுறது நல்லது. தேவையில்லாம யாருக்கும் நன்றி கடன் பட வேணான்னு பார்க்குறேன். அப்போ நிஜமாவே நீ அமெரிக்கா போக போறியா? இது என்ன கேள்வி? கண்டிப்பா நான் போக தான் போறேன். ஆண்டாள, கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய ஆண்டாளாயிரேன். என்ன விளையாட்டு இது? விளையாட்டெல்லாம் இல்லை, நான் உனக்கு உதவி பண்ணேன்னு சொன்னேன்ல, எனக்காக இந்த உதவி பண்ண. என்ன பண்ணணும்? இப்போ நடக்கிற எல்லாத்தையும் மறந்துட ஆண்டாள. என்னோட பழைய ஆண்டாளா கொஞ்ச நேரம் இரு. நீயும் நானும் சந்தோஷமா இருந்த இந்த பழைய ஆண்டாளா கொஞ்ச நேரம் இரு. நீ போறேன்னு சொல்ற, போ. போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இதே மாதிரி நீ நானும் ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரி தனியாக இருந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா ஆண்டாள? இல்லை, நீ மறந்துட்ட. மறக்கல. இல்லை ஆண்டாள, சும்மா சொல்கிறேன். இல்ல, அந்த ராத்திரிய என்னால மறக்க முடியாது. அதிகமான வேதனையும் அதிகமான சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்ச ஒரே ராத்திரி அது. என்கிட்ட ஒருத்த அசிங்கமா நடந்துகிட்டத வேதனையும் கண்ணீருமா யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு தெரியாம நடு ரோட்ல தனியா நின்னுகிட்டு இருந்தேன். அப்பதான் நீ வந்த. ஒரு தீவுல தனியா மாட்டிக்கிட்ட இளவரசியை காப்பாத்த வந்த தளபதி மாதிரி நீ வந்த. என்ன ஒரு டைமிங்! உலகமே இடிஞ்சு விழுந்துராதா? அப்படியே இந்த பூமி ரெண்டா பொளந்து நம்ம உள்ள போயிட மாட்டோமா நினைக்கிறப்போ நம்பிக்கை தர மாதிரி உன் வண்டியோட வெளிச்சம். சத்தியமா சொல்றேன், அந்த சமயத்துல என்னை காப்பாத்த வந்த சாமியா தான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச. உன் வண்டியில உட்காந்து உன் முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தப்போ இந்த உலகத்துல இருக்க எந்த சக்தியாலையும் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே அந்த வண்டி நிக்காம போயிட்டே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அந்த ராத்திரி குளிரான காற்று, நல்ல டீ, காதுக்கு இனிமையான ஒரு பாட்டு. ஆண்டாள, என்ன என்ன உனக்கு பிடிக்குமா? உன்னை மட்டும்தான் பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப. ரொம்பண்ணா? என் உயிரை விட ரொம்ப. பாராண்டாள, என் கண்ணை பாரு.
ஆண்டாளே சீ. ஆண்டாளே உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன் ஆண்டாளே. உன் மனசுக்குள்ள காதல் இருக்க ஆண்டாளே. நீ எங்க போனாலும் உன் மனசுக்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வேட்பாளர் சீக்கிரமா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு? நாளைக்கு காலையில எலெக்ஷன். இன்னைக்கு ராத்திரி பரபரப்பா வேலை செய்ய வேணாமா? பாத்துக்கலாம். பாத்துக்கலானா? கொஞ்சம் கூட பயமே இல்ல போல இருக்கு. உண்மையை சொல்லணும்டா பயம் இல்லதான். ஓஹோ, ஆமாங்க. எப்ப வேட்புமனு தாக்கல் பண்ண என் கூட வந்தீங்களோ அப்பயே நான் ஜெயிச்சிட்டேங்க. அப்புறம் எனக்காக நீங்க ஓட்டு கேட்டது, பத்திரிக்கைக்காரங்க வந்தப்ப எல்லாரும் முன்னாடி இவன் என் புருஷன்னு சொல்லி என் கூட போட்டோ எடுத்துக்கிட்டது, இந்த மாதிரி நிறைய லிஸ்டே இருக்குங்க. ஏங்க இதுக்கு மேல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னங்க வேணும்? அரசியல்வாதியில அழகா தான் பேசுற. இல்லைங்க, உண்மையை பேசுறேன். உண்மை ரொம்ப அழகா இருக்கும் போலங்க. பாரா, பேச்சோட கவிதை வேறயா? சீரியஸா கேக்குறேன். நாளைக்கு எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டா எப்படி? அதுதாங்க சொல்றேன், எலெக்ஷன்ல எனக்கு எந்த பயமும் கிடையாது. மூஞ்ச பார்த்தா கொஞ்சம் கவலையா இருக்கிற மாதிரி இருக்கே. தெரியுதா? அப்போ ஒத்துக்கிறியா கவலையா இருக்கேன்னு? ஆமாங்க, கவலையா இருக்கு, டென்ஷனா இருக்கு, பயமா வேற இருக்கு. இது எல்லாமே நீ எக்ஸாம் நல்லபடியாக எழுதி பாஸ் ஆகணுமேண்டு தான். இந்த நிமிஷம் என் மனசுல ஓடிட்டு இருக்குது இது மட்டும்தான். ஏங்க நல்லா படிச்சிருக்கீங்கல்ல, விடிய விடிய உட்காந்து படிச்சிருங்க. இது என்ன ஸ்கூல் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரியா? அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஏங்க நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு பயமா டென்ஷனா இருக்கா இல்லையா? சிரிச்சு சமாளிக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. டென்ஷனா தானே இருக்கீங்க? கொஞ்சம் இல்ல, ரொம்ப டென்ஷனா, ரொம்ப கவலையா இருக்கு. நான் என் பரீட்சையை பத்தி சொல்லல, உன் எலெக்ஷனை பத்தி சொன்னேன். கொஞ்ச நாளாவே நான் என் பரீட்சையை பத்தி யோசிக்கிறதே இல்ல. மனசு பூரா நீ ஒழுங்கா கேம்பெயின் பண்ணியா, நோட்டீஸ் எல்லாம் ஓட்டுனியா, உங்க ஆளுங்க எல்லாம் பூத் ஸ்லிப் கொடுத்தாங்களா, எலெக்ஷன் அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ எப்படி சமாளிப்ப? இது மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. பாத்தீங்களா, நான் உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்னைய பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ம், ஏங்க அப்படி? ரெண்டு பேருக்குமே வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா சொல்லுப்பா, அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? நீங்க சிரிச்சா அழகாதான் இருக்கீங்க, அதுக்காக சும்மா சும்மா சிரிச்சா என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்லு.